சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அமாவாசை என்று முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு இருக்கின்றது என்றால், நீங்கள் போ என்றாலும் இந்த 2 உயிரினங்கள் உங்கள் வீட்டை சுற்றி வரும். அது எந்த உயிரினம், ஏன் வருகின்றது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மாதத்துல அமாவாசை மற்றும் பௌர்ணமி அப்படிங்கிற 2 தினங்களுமே ரொம்பவே சக்தி வாய்ந்த தினம். இந்த நாள்ல பல அமானுஷ்யங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதற்கு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கடல் அலைகள் வழக்கத்தை விட இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல அதிகமா இருக்கும். கடல்ல சீற்றங்கள் காணப்படும். இந்த 2 நாட்கள்ல கடல் ஓரத்துல உள்ளவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். பல நல்ல விஷயங்களும் ஒரு சில கெட்ட விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அமாவாசை நாள் அப்படிங்கிறது. அது என்னங்க கெட்ட விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலை நோக்கி வரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அமாவாசை நாள். அந்த நாளில் நம்ம முன்னோர்களை அவமரியாதை பண்ணுவதாக இருக்கட்டும், இல்லை திட்டுறது, வீட்டில் சண்டை விடுவது, இல்லை அவதூறாக பேசுவது, இது போன்ற விஷயங்கள்லாம் ஒரு வீட்டில் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முன்னோர்கள் வருத்தப்பட்டு சபிச்சுட்டு போயிடும். இதனால தான் கூடுமான வரை அமாவாசை நாட்கள்ங்கிறது ரொம்ப அமைதியாக நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணும், குலதெய்வ வழிபாடு செய்யணும், அசைவத்தை தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஒவ்வொன்றா சொல்லி வச்சாங்க. ஒரு சிலர் நினைப்பாங்க, நாங்கள் அவங்க உயிரோடு இருக்கும்போது நாங்கள் அவங்கள பார்க்கவே இல்லை, இறந்த பிறகு எங்கள் வீட்டு வாசலுக்காங்க வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. முன்னோர்கள், அதாவது உங்களுக்கு முன்னாடி இறந்தவர்களை நீங்கள் சரியாக பார்க்கவில்லை என்றாலும் அவர்கள் தங்களுடைய சந்ததியினர் வீட்டில்தான் பசியாறுவதற்காக வருவார்கள். அதனால அமாவாசை நாட்கள்ல உங்களால் முடிந்த உணவு தானங்களை கொடுங்க. ரொம்ப பெருசா செய்ய முடியல அப்படின்னாலும் ஒரு எறும்புகளுக்கு, இல்லை ஏதோ ஒரு தண்ணி பிடிச்சு வைக்கிறது பறவைகளுக்கு, இது போன்ற உங்களால் எளிய தானங்களை செய்யுங்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு 2 ஜீவராசியாவது பசியாறினாலே போதும். கண்டிப்பாக அவர்களோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நம்ம வேண்டாம் நீ போ அப்படின்னு சொல்லி விரட்டினாலும் ஒரு 2 ஜீவராசிகள் அமாவாசை என்று உங்கள் வீட்டை சுற்றி வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம், உங்கள் வீட்டு வாசலில் முன்னோர்கள் இருக்காங்க, உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக, அவர்களின் பசியை ஆற்றிக்கொள்வதற்காக உங்கள் வாசலில் வந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட முதல் உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்கள் தான். நாய்க்கு தெய்வ சக்தி மற்றும் முன்னோர்கள் மற்றும் தீய சக்தி இது அனைத்துமே கண்களுக்கு தெரியும். அதனால அமாவாசை என்று நாய்கள் உங்கள் வீட்டை பார்த்து குலைத்து கொண்டே இருக்கின்றது, இல்லை உங்கள் வீட்டில் சுற்றி நின்று குலைச்சிக்கிட்டே இருக்கு, உங்கள் வீட்டை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீட்டு வாசலில் உங்கள் முன்னோர்கள் நிற்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும். அதே போல் உங்கள் முன்னோர்கள் உங்கள் வீட்டு வாசலில் இருக்காங்க, உங்களை ஆசீர்வாதம் பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு உயிரினமும் உங்கள் வீட்டை சுற்றி வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகம் தான். அது காகம் நம்ம அமாவாசைக்கு பலரோட வீட்டில் நம்ம பார்த்துருப்போம். அமாவாசை உணவு செய்து அதை வந்து மேலே மாடியில் இல்லை உயரமான இடத்துல காகத்திற்கு வைத்து பலர் வீட்லேயும் காக்கான்னு காகத்தை அழைத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் காகம் அவ்வளவு சாமானியமாக வராது. ஆனால் உங்கள் வீட்டில் அமாவாசை என்று காகம் சுற்றி கொண்டே இருக்கின்றது, காகம் உங்கள் வீட்டில் வந்து கத்தி கொண்டே இருக்கின்றது அப்படின்னா காக ரூபத்தில் உங்கள் முன்னோர்கள் உங்களிடம் உணவு கேட்கின்றார்கள். அவர்களின் பசியை ஆற்றுவது உங்களுடைய கடமை. ஒரு சிலர் ஏளன கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகத்துக்கெல்லாம் உணவு வச்சா முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்பாங்க. காகத்திற்கு எப்போதுமே 2 கூடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய உயிர் இருப்பது ஒரு கூட்டிலும் இன்னொரு கூட்டில் முன்னோர்கள் வந்து வாசம் செய்து தான் எந்த வீட்டில் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அவர்களின் வீட்டில் வந்து உணவை எடுத்துக்கொண்டு தங்களின் பசியாறிவிட்டு அந்த குடும்பத்தை மனதார வாழ்த்தி செல்வார்கள். இதற்காக தான் காகத்தை நம்ம முன்னோர்களின் வடிவம் அப்படின்னு சொல்கின்றோம். கண்டிப்பாக இந்த 2 உயிரினங்கள் அமாவாசை என்று உங்கள் வீட்டை சுற்றி வருது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் முன்னோர்கள் வாசலில் நிற்கிறாங்க, அவர்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் குடும்பம் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு வரும். முன்னோர்களின் ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் ஒரு குடும்பத்தில் இருந்துச்சுனாலே
வாழையடி வாழையாக தலைக்கும். அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு மட்டும் இந்த புண்ணியம் போய் சேராது. அதற்கு அடுத்து வரும் சந்ததியினருக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும். உங்க குடும்பம் கண்டிப்பா ஒரு நல்ல நிலையில் இருக்கும். உங்க முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். அவர்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. எங்களுடைய முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். அவர்களின் ஆன்மாவுக்கு எந்த குறையும் வரக்கூடாது அப்படிங்கிறத உங்க குலதெய்வத்திடம் வேண்டிக் கொள்ளுங்கள். குலதெய்வம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தாய் தெய்வம் இல்ல, முன்னோர்களுக்கும் தாயாக இருந்த தெய்வம் தான். கண்டிப்பா அந்த தெய்வத்திடம் நீங்க ஒப்படைக்கும் போது, அந்த தெய்வம் முன்னோர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யும். உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வ சக்தி உங்க குலதெய்வத்திடம் மட்டுமே இருக்கின்றது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.